இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லா இருக்கேன். இங்க பாரு மகா, நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். நாளானைக்கு திருவுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போறேன். மகா, என் ஃப்ரெண்டு சஞ்சு கால் பண்றா, நான் போய் பேசிட்டு வரேன். சரிக்கா. அம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. நாம எல்லாரும் நேரா மண்டபத்துக்கு இங்க இருந்தே போயிடலாம். பிரபா காலையில நேரா அங்க இருந்தே வந்தாரேன்னு சொல்லிருக்காரு. சரி சரிம்மா. அம்மா, நான் ஸ்ரீக்கு நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி இருக்கு கவிதா? உன் டேஸ்ட் சொல்லவா வேணும், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா திருவுக்கும் கிராண்டா ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். அக்கா, நாம எல்லாரும் இப்பவே கிளம்பி போய் திருவுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். நீ சொல்றது கரெக்ட் தான்க்கா. கடைசி நேரத்துல இதுக்காக போய் அலைய முடியாதுல்ல. நம்ம திரு ஆபீஸ்ல இருந்து கடைக்கு நேரா வர சொல்லிடலாம். எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்துட்டு வந்துடணும். அம்பிகா, இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். பேசாம அந்த பழைய துணிய உள்ள கொண்டு போய் வை. அம்மா, நீங்க சொல்றத இவ கேக்குற மாதிரியே தெரியல. நம்ம இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அதை எடுத்து உள்ள வைக்கிறாளா பாருங்க. அந்த பழைய குப்பை இருந்தா தானே பிரச்சனை. அதை வச்சு தானே இந்த சென்டிமெண்ட் டிராமாலாம் போடுவா. அது இல்லாம எதுவும் பேச முடியாதுல்ல. என்ன பண்ற? விடு, கொடு, கவிதா. அம்மா, ஏய், விடு கவிதா. அம்மா, விடு, கொடு. விடு. அம்மா, விடுங்க, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இந்த துணி மத்தவங்களுக்கு வேணா பழசா தெரியலாம், ஆனா அம்பிகா அம்மாவுக்கு அப்படி கிடையாது. அவங்க பாதுகாத்துட்டு வர்றது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபகம். அம்பிகா அம்மா அவங்களோட மகனுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு அவங்க நம்புறாங்க. இது ஒருத்தவங்களோட நம்பிக்கை. அத தப்பா பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஏய், வாய் மூடி. யார் முன்னாடி நின்னு என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு இப்படி பேசுற தைரியத்தை இங்க யாரு கொடுத்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். திரும்ப திரும்ப பயம் இல்லாம எங்க இருக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களோ? வேலைக்கார கழுத. உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். எல்லாம் என் பொண்ணு கொடுத்த இடம். கவிதாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அக்கா, இவகிட்ட எல்லாம் என்னக்கா பேச்சு?
கொன்றுவேன். சித்தி என்ன பண்றீங்க? இங்க பாரு, நீ பேசுறது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு எல்லா விஷயத்திலயும் அடங்கி போவேன்னு மட்டும் நினைக்காத. நான் இதுவரை பொறுமையா இருந்ததுக்கு முதல் காரணம் என்னோட புருஷன், ரெண்டாவது அவர் மதிச்ச இந்த குடும்பம். ஆனா அந்த மனுஷனை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப அத வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். திருவுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற இமோஷன். சொல்ல போனா நம்ம யாருக்குமே அதை கேக்குறதுக்கோ அந்த Dress போட வேண்டாம்னு சொல்றதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? ஏய், நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா பேசுறியா இல்லையா? இங்க பாரு, எங்க எல்லாருக்கும் எங்க அண்ணன் மேல பாசம் இருக்கு, மரியாதையும் இருக்கு. அதுக்காக அண்ணன் போட்டிருந்த Dress நிச்சயத்துக்கு போடணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம பழைய துணியை போட்டுக்கிட்டு நிச்சயத்துல எப்படி கலந்துக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்பவே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு தெரிய வேணாம்? என்னமா பேசுற? மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே நம்ம மன திருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்காகவும் மட்டும்தான். அத கெடுக்கிற எந்த விஷயத்தையும் தூக்கி எறியலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. முதல்ல மனுஷங்க மனச புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இவ்ளோ பிரச்சனை பண்றீங்களே, அந்த Dress அவங்க அப்பாவோட ஞாபகமா திரு போடணும்னு தானே நினைப்பான்.